என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஃபஸ்ட் அதை எழுதிக்கங்க. கிவன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, dy/dx ப்ளஸ் y/x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு உண்டான கிவன். சரிங்களா? அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்னென்னா e∫ pdx. அது இதில் நம்மளுக்கு p-னுடைய வேல்யூ வேணும். சரிங்களா? பி என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது என்ன டைப்பில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது என்ன ஃபார்முலா இருக்குன்னா, dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q. இந்த ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா, கிவனையும் இந்த ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் என்ன கம்பேர் பண்ணி பார்க்குறோம். சரிங்களா? இல்லை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே dy/dx இருக்குது, இங்கேயும் dy/dx இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் y இருக்குது, இங்கேயும் y இருக்குது. சரிங்களா? அப்போ y-னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னா p. சரிங்களா? அப்போ y-னுடைய கோஎஃபிஷியன்ட் p. இப்போ p ஈக்குவல் டு, அதாவது p-யோட வேல்யூ q-யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி y-க்கு முன்னாடி இருக்கிறது p, இந்த y-க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள், 1 இருக்குன்னு அர்த்தம். y-க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே என்ன இருக்குது பாருங்கள், x. அப்போ 1/x. p-யோட வேல்யூ என்ன, 1/x. நல்லா கவனிக்குமா? அதாவது என்னென்னா y விட்டுட்டு இங்கே பாருங்கள், y ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். நியூமரேட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஒய்க்கு முன்னாடி நியூமரேட்டில் என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ். அப்போ பியோட வேல்யூ 1/x. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஆர்ஹெச்எஸில் q. அப்போ q-யோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ p-யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/x, q-யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி நம்ம எழுதிட்டோம். அப்போ p வேல்யூ q வேல்யூ எழுதுனதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். செகண்ட் ஸ்டெப்பில் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஷார்ட் ஃபார்மில் நான் IFன்னு எழுதியிருக்கேன். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன, e∫pdx. இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டருடைய ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, e∫, அதாவது பிக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/x. அப்போ 1/x dx. அப்போது இது 1/x dx, அதாவது 1/x இன்டகிரல் 1/x dx. இதனுடைய ஆன்சர் என்னென்னா log x. அது 1/x இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், log x வரும். அப்போது இந்த 1/x dxக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம், log xன்னு கொடுக்கலாங்களா? அப்போ e∫log x, e∫log x. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிறது என்ன, எக்ஸ் வருங்களா? அப்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டருடைய ஆன்சர் என்ன, எக்ஸ். இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இதில் இன்டகிரல் 1/x dxனால் log x தான், இன்டகிரல் dx/xன்னு சில டைம் வரும், இதுக்கும் log x தான். ரெண்டுமே ஒன்று தான்மா, நல்லா கவனிச்சுங்க. 1 × dx, இதுக்கு பாருங்கள் 1 × dx. இது ரெண்டையும் மல்டி பண்ணியிருக்கோம். 1 × dx dx. ஓகேங்களா? அப்போது 1/x dx இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வருது, log x. இப்போ ஈயும் லாகு கேன்சல் ஆனால் எக்ஸ் வருது. இப்போ இதுதான் கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.